இன்வெர்ட்டர்லேருந்து கன்டினியூஸாக பீப் சவுண்ட் வரதுங்கிறதாங்க இஷ்யூ. ஸோ நம்ம அந்த ப்ராப்ளத்தை அட்டெண்ட் பண்ண போயிருந்தோம். அங்கே போய் பார்த்துருக்கிறப்போ 6 பேட்டரி 12 வோல்ட் பேட்டரி வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணி 72 வோல்ட் கொண்டு வந்திருக்காங்க. இன்வெர்ட்டருமே 72 வோல்ட்டில் ரன் ஆகிற இன்வெர்ட்டர். ஓகேங்களா? இதில் வந்து என்ன இஷ்யூனா 6 பேட்டரியில் 2 பேட்டரி டெத் ஆயிடுச்சுங்க. மீதி 4 பேட்டரி தான் நல்லா இருக்குது. ஸோ அந்த 2 பேட்டரி டெத் ஆனதுனால சீரிஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால 2 பேட்டரி இல்லை 1 பேட்டரி டெத் ஆனால் கூட எந்த பேட்டரியுமே சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். இதை நம்ம ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா ஒரு பேட்டரியை கழட்டி நம்ம செக் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த பேட்டரி டெத் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அது 12 வோல்ட்டுன்னு தான் காட்டும். மல்டிமீட்டர் கையில் இருந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ நாங்கள் எப்படி இந்த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தரேன். அண்டு இதிலிருந்து சொல்கிற ஹிண்ட் என்னென்னா, நம்ம 6 பேட்டரி 7 பேட்டரி 8 பேட்டரி எத்தனை பேட்டரி இருந்தாலும் ஏதாவது ஒரு பேட்டரி கம்ப்ளைண்ட், அதாவது சீரியஸ் கனெக்ஷனில் கம்ப்ளைண்ட்னா வேறு எந்த பேட்டரியுமே சப்போர்ட் பண்ணாது. இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.